ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த புத்தாண்டு பலன்கள் தாங்க. ஸோ ரிஷபராசி என்பர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன செயல்பாடுகளை நீங்கள் செய்யலாம், என்ன கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோவை எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான ஆன்மீக ரீதியான பரிகாரத்தையும் மறக்காமல் செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ தகவல்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அந்தந்த மாதத்தில் மாத பலன்கள் அப்படின்றது உருவாகும். அப்படிதாங்க ஒரு வருடம் முடிஞ்சு இன்னொரு வருடம் பிறக்குது அப்படிங்கும் பொழுது புதிய வருஷமாவது நமக்கு நினைத்ததெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகளானது இருக்கும். ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ரிஷபராசி என்பவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வகையில் 2026 இருக்க போகுதா அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய நீங்கள் 2026 உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் தாங்கிய எல்லா விதமான வழிகளையும் போக்கக்கூடிய வகையில் தான் இந்த புத்தாண்டு பிறக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புதுமைகள் கிடைக்க போகுது. அதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்களே மீண்டும் பிறந்து ஒரு வளர்ச்சி அடைகிற மாதிரி தாங்க. இவ்வளோ வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாமே தீரப்போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது அந்த ஒரு அற்புதமான ஒரு வருடமும் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள் என்ன, கனவுகள் என்ன, அதெல்லாம் நிறைவேறுமா அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 1000 ஆசைகள் 1000 கனவுகள் இருந்தாலுமே கூட எல்லாமே ஒரு நேர காலம் கூடி வரும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணாலும் அது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா கிரக நிலைகள் தான். கிரக நிலைகளுடைய அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம். எல்லா ஜோதிடர்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. இருந்தாலும் தெளிவாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இது 2026 பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருடமாக இருக்கும். ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த ஆண்டே பிறக்க போகுது. ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டே பிறக்குதுங்க. ஸோ பாரபட்சம்லாம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் தான் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியவர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலே பிறக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். குறிப்பிட்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சொந்த தொழில் தொடங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இந்த வருடம் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த 2026 சொந்தமாக தொழில் தொடங்குவாங்க. கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம நாடே ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்கும். அது மக்கள் எல்லாருமே ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 2026 மருத்துவத்துறை ரொம்ப அற்புதமாக வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். 2026 புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஏற்றத்தை பார்ப்பீங்க. ஸோ சின்னதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ சின்னதாவது நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருக்கணும் அப்படின்னா நிலத்தில் இருக்கணும், ஒன்று தங்கத்தில் இருக்கணும். ஸோ இது ரிஷபராசிக்காரங்களுக்கா அப்படின்னா கிடையாதுங்க. பொதுவாகவே 2026 எல்லா ராசிக்காரங்களும் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தங்கத்துலேயும் நிலத்துலையும் போடுங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன வீட்டில் தான் இருக்கிறாரு. அதே போல் குரு பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி ஆக போகிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி ராகுகேது பயிற்சி இருக்குது. ஸோ இந்த 2 பயிற்சிகளும் முக்கியமாக இந்த 2026 நடக்க போகுது. குரு வேறு இந்த வருடம் முழுக்க உச்சமடைந்து தான் இருக்கிறாரு. கடகத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்தில் போக போகிறாரு. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் ரொம்ப மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம்.
ரிஷபராசிக்காரர்களே உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் தான் 2026 வந்து பிறக்குது. ஸோ எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் எந்த ஃபீல்டில் போனாலும் நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டைமிங். பாதியிலே நின்று போன விஷயங்கள் கூட 2025 என்னென்ன விஷயம் உங்களுக்கு பாதியிலே அப்படி நின்று போச்சோ அதெல்லாம் 2026 முழுமையடையும். கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் முதலீடுகள் செய்தவங்களுக்கும் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த தொழிலில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் நினைத்த அளவுக்கு நீங்கள் வருமானத்தை எடுக்க முடியும். இந்த வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக வந்து சனி பகவான் தாங்க இருக்கிறாரு. ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சனி பகவான் வந்து லாபத்தில் இருக்கும் பொழுது சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ ரிஷபராசிக்காரங்க தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பீங்க. இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப சிந்தித்து பிற்காலத்தில் நமக்கு எதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வீடு, மன, சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் செவ்வாய் மறைந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது. அதனால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க, இல்லை வண்டி வாகனத்தில் தான் என்னுடைய வேலையே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வண்டி வாகனத்தில் அதிகமாக பயணிக்கக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனத்தால் தான் உங்களுக்கு பாதிப்புகளே வந்து ஏற்பட போகுது. இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகமும் கிடைக்கும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த செப்டம்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. என்ன கிரகம்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் வந்து சரியில்லாமல் இருக்கார். அதனால் வாகனத்தில் போகிறப்போ கவனமாக இருக்கணும். பழைய வண்டி வாகனங்களை வாங்குறீங்க அப்படின்னா வண்டியில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா, கோர்ட்டு கேஸ் எதுவும் இருக்கா அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் புதிய வண்டியாக வாங்குறது தான் உங்களுக்கு நல்லது. புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகலாம். மே மாதத்துக்குள்ளே குடும்பத்தில் மகன் மகளுக்கு திருமணமாகாமல் இருக்குன்னா கண்டிப்பாக திருமணமாகும். அதற்கான யோகம் இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தான் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பழசை எதையுமே விரும்ப மாட்டீங்க. பழைய வீட்டை கூட கொடுத்துட்டு புதுசாக வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வரும். புதுசாக உங்களால் வீடும் வாங்க முடியும். ஏற்கனவே நீங்கள் வாங்கி போட்டிருக்கக்கூடிய வீட்டு மனையில் கூட புதுசாக வீடு கூட கட்டலாம். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கான யோகமும் இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்க எது செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இந்த 2026 செய்ய முடியும். மிகப்பெரிய அளவில் செய்வீங்க. கம்மியாலாம் கிடையாது. ரொம்ப நல்லாவே இருக்குது. குரு பகவான் ஜூன் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சுமாராக தான் இருப்பார். அதனால் பணம் கொடுத்து யார்ட்டையும் ஏமாந்துடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். யாருக்கிட்டையும் வந்து அதிகமாக வந்து பணம் புழக்கத்தை வந்து வச்சுக்க வேண்டாம். தொழில் தொடங்குறதுக்கான யோகம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. யாருக்குமே இறக்கப்பட்டு மட்டும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இறக்கப்பட்டு தான் ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த தப்பை நீங்களும் செய்யாதீங்க. புதுசாக யார் அறிமுகமாகிருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புதுசாக அறிமுகமாகிருக்கக்கூடியவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அதே போல் பணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், உங்களுடைய சொத்து விவரங்களாக இருக்கலாம், பர்சனல் விஷயமா இருக்கலாம், எதையும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் புகழ்ந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள நம்பாதீங்க. அது வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து நல்லது கிடையாது. வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். கடந்த ஆண்டை விட 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்கும், லாபகரமானதாக இருக்கும். புதிய தொழில் கண்டிப்பாக தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் மே மாதத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேலே தான் இதெல்லாம் வந்து நடக்கும். அதே போல் மிகப்பெரிய வெற்றிகள் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 வந்து இருக்க போகுது. லாபத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு. ஸோ உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் தீரப்போகுது. மற்ற கிரகங்கள் கூட ஒரு சிலர் வந்து நல்லது செய்கிறாங்கன்னா அதை மற்றவங்களால தடுக்க முடியும். ஆனால் சனி பகவான் செய்ய நினைக்கிறத மட்டும் யாராலையுமே வந்து தடுக்கவே முடியாது. சனி பகவான் மனசு வச்சு செய்கிறார் அப்படிங்கும் பொழுது அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்லை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கோ யாருக்குமே வந்து அதிகாரமே கிடையாது. ஏன்னா சனி பகவான் அவருடைய சொல்படி அவருக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும்தான் வந்து செய்வார். யாருடைய சிபாரிசு அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார். கெட்டதே கூட கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போய் இதெல்லாம் வந்து செய்யாதீங்கன்னு வேறு யாரும் போய் சொல்லவும் முடியாது. அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஸோ சனி பகவான் லாபத்தில் அமர்ந்து எக்கச்சக்கமான நன்மைகள் அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் சின்னதாக உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது பாதிப்புகளை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிவன் வழிபாடு செய்யணும்.
சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்ருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் பிரதோஷ வழிபாடு, பிரதோஷத்துக்கு நீங்கள் விரதம் இருந்தால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை பிரதோஷத்துக்கு விரதம்லாம் இருக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷத்தில் வந்து கலந்துக்கோங்க. அந்த பிரதோஷத்துக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. சிவபெருமான வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டைமில் அந்த சிவன் வழிபாடு செய்யுங்க, அது நல்லது. ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாதவர்கள், தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் இந்த பிரச்சனையால் மாட்டிகிட்டு இருக்கக்கூடியவங்களாம் பார்வையற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தானம் கொடுங்க. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ, எதை செஞ்சால் அவங்க வந்து திருப்தி ஆவாங்களோ அதை செய்யுங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேரிச்சம்பழம் தானமாக வந்து கொடுங்க, அது இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் ரிஷபராசிக்காரங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.